வெல்கம் டு டிஎம் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோடெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தான் நம்ம முழுசாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னா, கொடுக்கக்கூடிய ப்ரைமரி வைண்டிங்கோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும், அதே மாதிரி செகண்டரி எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். இதைத்தான் வந்து நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கே வந்து தெளிவாக தெரியும். ஃபஸ்ட் இமேஜில் பாருங்கள், ப்ரைமரி வைண்டிங்கோட காயில் வந்து சுத்தப்பட்டிருக்கிற எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்குது. அவுட்புட்டில் வந்து செகண்டரியில் வந்து சுத்தப்பட்டிருக்கிற காயிலோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து செகண்டரி இமேஜில் பார்த்தா தெளிவாக தெரியும். நம்ம வந்து 110 வோல்டேஜ் வந்து நம்ம இன்புட் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறோம், ப்ரைமரியில் வந்து கொடுக்குறோம். அந்த வோல்டேஜ் வந்து செகண்டரி காயிலில் வந்து 220 வோல்டேஜாக வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து கிடச்சிருக்குது. கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறது வந்து நாம் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரியோட காயில் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும், செகண்டரியோட எண்ணிக்கை காயில் வந்து குறைவாக இருக்கும். இதைத்தான் வந்து நம்ம வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஃபஸ்ட் இமேஜில் பாருங்கள், ப்ரைமரி காயில் வந்து நம்மளுக்கு டேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, செகண்டரி காயிலோட டேர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த இமேஜில் நம்ம வந்து இதுக்கு வந்து இன்புட் சப்ளையை வந்து நம்ம 220 வோல்டேஜ் வந்து இன்புட் சப்ளை வந்து நம்ம ப்ரைமரி வந்து காயிலுக்கு வந்து கொடுக்குறோம். அது வந்து செகண்டரி காயிலில் வந்து 110 வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து 110 வோல்டேஜாக வந்து கிடச்சிருக்குது. இதைத்தான் வந்து நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு வந்து சொல்கிறோம்.